பாவக்காய்னாலே பெரியவங்க மட்டும் தான் சாப்பிடுற வெஜிடபிள். அதுவும் டயபெட்டிஸ் இருக்கா, பாவக்காய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா பசங்க எல்லாருமே அத அவாய்ட் பண்றாங்க. அதோட காரணம் மெயினா அதுல இருக்க கசப்பு டேஸ்ட்னால. ஸோ அந்த கசப்பு போகணும்னா, இந்த மாரி பாவக்காவ ஸ்லைஸ் பண்ணி, உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருங்க. ஊற வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுல தண்ணி விட்டுரும். அதோட கசப்பு டேஸ்ட் எல்லாமே இந்த தண்ணீல வந்துரும். இத வடிச்சு எடுத்துட்டு, நல்ல ஃப்ரெஷ் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க குழம்போ, பொரியலோ இந்த மாரி செஞ்சீங்கன்னா, அதுல இருக்கிற கசப்பு போயிரும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி புளி தண்ணீல ஊற வச்சு எடுத்துருங்க. இதுவும் அதே மாரி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கசப்பு டேஸ்ட் அதுல சுத்தமாவே தெரியாதுங்க. இந்த மாரி செய்யும்போது, பொதுவா குழந்தைகளுக்கு வயித்துல பூச்சி இருந்தா பாவக்காய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க இத குடுக்கணும். பாவக்காய்னாலே பெரியவங்க மட்டும் தான் சாப்பிடுற வெஜிடபிள். அதுவும் டயபெட்டிஸ் இருக்கா, பாவக்காய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா பசங்க எல்லாருமே அத அவாய்ட் பண்றாங்க. அதோட காரணம் மெயினா அதுல இருக்க கசப்பு டேஸ்ட்னால. ஸோ அந்த கசப்பு போகணும்னா, இந்த